ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், காசு தேடி கடல் தாண்டி போனா அங்க யமதூதன் ஏவுகணை ரூபத்துல வருவான்னு யாழு கண்டா? ஈரானோட கப்பர் தாக்குதல்ல நம்ம ஊரு மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதோ அந்த 5 ஜொலிக்கும் போர்க்கள தகவல்கள். 1. ஸ்கைலைட் கப்பல் தாக்குதல் 1. கடந்த மார்ச் 1ஆம் தேதி ஓமன் அருகே நின்னுகிட்டு இருந்த ஸ்கைலைட் கப்பல் மேல ஈரான் ஏவுகணையை வீசினாங்க பாஸ். அதுல பிகாரை சேர்ந்த கேப்டன் ஆஷிஷ் குமார் மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த திலீப் சிங் ஆகிய 2 பேரும் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க. 2. மீண்டும் ஒரு தாக்குதல். இது பத்தாதுன்னு மஸ்கட் அருகே எம்கேடி வியோம் கப்பல் மேல நடந்த ட்ரோன் தாக்குதல்ல மும்பையை சேர்ந்த 25 வயசு இளைஞர் தீக்ஷித் சோலங்கி உயிரிழந்துட்டாரு. மொத்தம் இப்போ 3 இந்திய உயிர்கள் பலியாகிருச்சன்னாச்சு. 3. ஹொர்முஸ் நீரிணை லாக். உலகத்துக்கே எண்ணெய் கொண்டு போற ஹொர்முஸ் வழிய ஈரான் மூடிட்டதா தகவல் வந்துச்சு. எந்த கப்பலாவது உள்ள வந்தா எரிச்சிடுவோன்னு அவங்க எச்சரிக்கையால 23,000 இந்திய மாலுமிகள் இப்போ நடுக்கடல்ல சிக்கி தவிக்கிறாங்க பாஸ். 4. ஈரானின் யூ டர்ன். ஆனா இன்னைக்கு டெல்லியில நடக்கிற ரைசீனா டயலாக்ல பேசின ஈரானிய மந்திரி, நாங்க வழியை இன்னும் முழுசா மூடல, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் தடைன்னு ஒரு புது குண்ட தூக்கி போட்டிருக்காரு. 5. உச்சத்தில் ஆயில் விலை. இந்த சண்டையால கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல ஏறிக்கிட்டு இருக்கு பாஸ். இதனால நம்ம ஊரு பெட்ரோல் டீசல் விலையும் எப்ப வேணா ஏறலாம்னு ஒரு பயம் வந்திருக்கு பாஸ். பாஸ், கடல்ல வேலை பார்க்குற நம்ம இந்தியர்களோட இந்த நிலைய பார்த்தா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் புலன் விசாரணையில சொன்ன அந்த ஒரு ஆதேசமான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. எங்கேயோ நடக்கிற சண்டைக்கு சம்பந்தமே இல்லாத அப்பாவி இந்தியர்கள் ஏன் பலியாகணும்? அவங்களுக்காக பேச இங்க யாருமே இல்லையா? தன்னோட கடமையை செய்ய போன ஆஷிஷ் குமார், திலீப், தீக்ஷித் இவங்க 3 பேரோட குடும்பத்துக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு இதன்னாச்சு. கண்ணா, எல்லைய தாண்டி போன ஆபத்துன்னு தெரியும், ஆனா நடுக்கடல்லையே யமன் வருவான்னு யாருக்கும் தெரியாது. போர் நிக்கணும், நம்ம மக்கள் பத்திரமா ஊர் வந்து சேரணும் பாஸ். பீஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் டு சேவ் அவர் சீஃபேரர்ஸ் பாஸ். இந்திய அரசு இந்த மாலுமிகளை மீட்க என்ன பண்ணணும்? போர் நிக்க உங்களோட ஐடியா என்ன? காமெண்ட் பண்ணுங்க. சர்வதேச போர் மற்றும் இந்தியர்களின் பாதுகாப்பு அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.